பிறருடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ பல நிலைகளை பார்க்கணும்னா நாம் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த காதிலே இப்படி கையை வைத்துக் கொள்ளுங்க. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு பூரா சொல்லிக் கொண்டிருங்க. இது இங்கே பாய்ச்சி இந்த செவிக்குள் கொடுத்து இந்த உணர்வலைகளை பரப்பும். இப்ப நீங்க காதை வச்சு பாருங்க, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த உணர்வு அங்கே வரும். அப்ப எங்கே இங்க வலி இருக்கின்றதோ அங்கே எல்லாம் அது பெற வேண்டும் என்ற நிறைவை சேர்த்துனா அந்த உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை தோன்றும். உங்கள் இருதயங்களில் படபடப்பு வந்தால் இதே மாதிரி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும், என் இருதயம் முழுதும் படர வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் படர வேண்டும், என்னுடைய இறுதி துடிப்பு சீராக அமைய வேண்டும் என்று இந்த உணர்வினை எடுத்துக்கொள்ளும். இதே போல ஒவ்வொரு நிமிடம் ஓம் 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 என்று இந்த உணர்வுகளை ஒளிகளை எழுப்பப்படும் போது இந்த உணர்வலைகள் நமக்குள் அந்த ஒளி அலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கலாம். ஏனென்றால் இதை சொல்வதற்கு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்காதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் விஞ்ஞான உலகில் பெரும் துயரங்களும் தொல்லைகளும் வந்து கொண்டிருக்கும் போது இதை போலதான் உங்க உணர்வுக்குள் நீங்க உங்களுடைய பேச்சை செவிகளை கொண்டு இந்த உணர்வின் தன்மை ஒன்றச் செய்து இந்த உணர்வு அணுக்களின் வீரிய சக்தியை நீங்கள் பெருக்க இது உதவும். இதை போன்ற எந்த வலி வந்தாலும் சரி, எதனை ஈஸ்வரான்னு சொல்லி எண்ணி அந்த வலி இருக்கிற பக்கம் உங்க கண்ணின் நினைவு இங்க இருந்து செலுத்தி அதை உங்க உடல்ல அந்த வலி நீங்க வேண்டும் என்று சொல்லுங்க. அது வலி குறையும். இப்ப என் உடல் உள்ள அந்த வாத நீர் பித்த நீர் விஷ நீர் இறங்க வேண்டும், தடையில இறங்கிட வேண்டும், என் உடல் நலம் பெற வேண்டும் என்று நீங்க எண்ணுங்க. ஏனென்றால் வெகு தூரம் உங்களுடைய நினைவுகளை அங்கு செலுத்த அந்த உணர்வுகள் நகர உங்க கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்த அது துரிய நினைவு கொண்டு இந்த தீமைகள் உணர்வுகளை நீங்க மாற்றி அமைக்க முடியும். இப்போ அருள் வாக்குப்படி உங்களுக்குள் இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி வைத்தேன். இதை செய்தால் அதன் உணர்வுகள் உங்க உடலுக்குள் பாஞ்சி இதெல்லாம் வாக்கு பிடிச்சு தந்தான். அதை உணர்வுகள் உங்களுக்குள் பதிவான பின் இதை செய்தால் அதன் வழி உங்களுக்குள் இந்த தீமைகள் அகற்றும் வல்லமை நீங்களே பெறுகின்றீர்கள்.